தமிழ் தேசிய சித்தாந்தம் எங்கே இருக்கோ அங்கே தான் போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க? ஆனால் பேசுவாங்க, உரிமைகள்லாம் பெற்று தருவாங்க. ஆனால் ஓட்டை மட்டும் கொண்டு போய் எவனா நடிகை ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு போட்டு விட்டு போயிட்டு ஒரு டைம் பாருங்க, உங்களை ஓட ஓட அடிப்பானுங்க அன்னைக்கு தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி சீமான் வேலையில் பேசியிருக்காரு. சீமானே பேசியிருக்காரு. நம்ம வந்து எதுவும் இங்கே வந்து பிரிவினைவாதம் பேசவே இல்லை. இந்த உரிமைகள் எப்படி வந்து பறிபோகுதுன்றதை பாருங்க. வரட்டும், பணியாற்றட்டும், வாழட்டும். ஆனால் இங்கே வந்து கலகங்களை ஏற்படுத்துறது, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துறது, இங்கே வந்து களவாடுறது, கொலை குற்றங்கள் செய்யறது, இது மாதிரி பண்ணும்போது அதை வந்து எதிர்த்து போராடணும்ல. அரசியல் பிரிவினர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சமீபத்தில் வடமாநில தொழிலாளர்கள் வந்து நம்ம தமிழகத்தை சார்ந்த இளைஞர்கள் அடிச்சிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம சேனல் நேயர்களுக்கு பேச வந்திருக்காரு திரு சேகுவரா ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவரிடம் கேட்பது நிறைய கேள்வி இருக்கு, வாங்க கேட்டு வச்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், சமீபத்தில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். திருப்பூர் நினைக்கிறேன், ஐ திங்க் திருப்பூர் மாவட்டத்துல வடமாநில தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அடிச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை அந்த இளைஞர்கள். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களா, கவனிச்சிங்களா? பார்த்தேன். ஸோ இது சம்பந்தமா வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் போராட்டம் பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மற்றதெல்லாம் கவனிக்கிறாங்க. அங்க மட்டும்தான் கொள்கை இருக்கு. என்ன சார் கேட்குறீங்க? கொள்கையின் தத்துவமும் எங்க இருக்கோ அங்கதான், தமிழ் தேசிய சித்தாந்தம் எங்க இருக்கோ அங்கதான் போராட்டம் பண்ணுவாங்க. எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க? இதை வேற ஏதாவது லாங்குவேஜ்ல சொன்னாலும் பிரச்சனை ஆயிடும். இது வந்தேரி சொல்லிட்டாங்க சார். இதுங்களா இப்போ மற்றவங்க எப்படி பேசுவாங்க? நான் தமிழ் தான் பேசுவோம், அவங்க தான் பேசுவாங்க. ஆனா பேசுவாங்க, உரிமைகள்லாம் பெற்று தருவாங்க. ஆனால் ஓட்டை மட்டும் கொண்டு போய் எவனா நடிகை ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு போட்டு விட்டு போயிட்டு தானே சார் காலகாலமாக நடக்குது. நாம் தமிழர் போராட்டம் தான், அவங்க தான் இதை வந்து நீண்ட காலமாக பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போய் பாருங்கள் சார். நம்ம வந்து எதுவும் இங்கே வந்து பிரிவினைவாதம் பேசவே இல்லை. இந்த உரிமைகள் எப்படி வந்து பறிபோகுதுன்றதை பாருங்கள். இங்கே இருக்கிற வந்து இளைஞர்களுக்கு, வேலைவாய்ப்பு பெறக்கூடிய இளைஞர்களுக்கு, தொழில் நிமித்தமாக வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது பொருளாதார ரீதியாக தன்னை வந்து பலப்படுத்திக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எப்படிலாம் பின்னடைவு ஏற்படுதுன்றதை நீங்கள் பாருங்கள். இது வந்து இன்னைக்கு ஒரு நாள் நடக்கிற விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட அது நடக்குது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நடக்குது. இது எனக்கு இந்த மேல் குடியேற்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நடக்குது. மெல்ல மெல்ல நடந்து வந்து இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாவட்டத்தையே ஆக்கிரமிக்கிற நிலைக்கு வரும்போது, இப்போ வந்து பணியாற்றத்துல பிரச்சனை கிடையாது. அப்படிங்க சொல்றது, அந்த வந்து பணியாற்றும் போது அங்க நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஏற்கனவே சீமான் பலமுறை பேசியிருக்கிறாரு. ஒரு டைம் பாருங்க, உங்களை ஓட ஓட அடிப்பானுங்க அன்னைக்கு தெரியும் உங்களுக்குன்னு சொல்லி சீமான் வேலையில் பேசியிருக்காரு. ஒரு நாள் இருக்கிறான் உங்களுக்கு, அவன் வந்து ஓட ஓட உங்களை அடிப்பான் அப்படின்னு சொல்லி சீமானே பேசியிருக்காரு. இங்கே யாரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாரபட்ச பார்வை நமக்கு கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும், பணியாற்றட்டும், வாழட்டும். ஆனால் இங்கே வந்து கலகங்களை ஏற்படுத்துறது, இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துறது, இங்கே வந்து களவாடுறது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலை குற்றங்கள் செய்யறது, இது மாதிரி பண்ணும்போது அதை வந்து எதிர்த்து போராடணும்ல. அப்போ நீங்கள் திட்டமிட்டே வந்து ஒரு மேல் குடியேற்றம் என்பது தொடர்ந்து நடக்குது. ஸோ வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய தனியார் வேலை வாய்ப்புகள் மட்டுமே கிடையாது, அரசு வேலை வாய்ப்பு கடந்த 30 வருஷமாக நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ மெல்ல மெல்ல வந்து நம்முடைய அடையாளங்கள் வந்து அழிக்கப்படும் தானே. இப்போ எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாயர் டீ கடையை நீங்கள் நம்ம வந்து அனுமதிச்சோம். நாயர் டீ கடையா? நீங்க எங்கேயாவது நாயர் டீ கடை போயிருக்கு? சாய்ன்றான், சாய் டைம். எது சாய் டைம், டீ டைம், சாய் டைம் எல்லாம் வந்து கார்பரேட்கள்ன்ற அந்த பிராண்ட்ல உள்ள நுழையலாம். கார்பரேட்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்கல்ல, தனியார் முதலாளினா நீங்க ஏதாவது பேசுவீங்க. கார்பரேட் பிராண்ட் வந்துச்சுன்னா எதுவும் பேச முடியாது. பிரான்ச்சைஸ் கொடுக்குறாரு. என்னங்க கேட்டா அவர் பிரான்ச்சைஸ் கொடுக்குறாரு. என்னன்னாக்கா அந்த பிராண்டுங்க என்னன்னாங்க, அதை டீ டைம்ன்றது பிராண்டு, சாய் டைம்ன்றது பிராண்டு. சாய் வாலானே வைக்கிறான் பேரு. இப்போ புரியுதுங்களா? டீ ஸ்டால்னு எழுத ஆரம்பிச்சான். எது டீ கடைன்னு எழுத சாக் பீஸில் டீ ஸ்டால்னு போட்டான். எது முதல்ல. இப்போ டீ ஸ்டாலே கிடையாது, டீ கடையே கிடையாது. புரிய சொல்றது. ஸோ அதனால இப்போ மாறியதுக்கு பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய ஒரு யுத்தம் நடக்குது சார், மாறி மாறி நடக்குது. ஒரு பக்கம் நீங்கள் இப்படி வந்து சாய் வாலா ஒருத்தன் வந்துட்டான், இன்னொருத்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருப்பட்டி காப்பின்னு ஒரு பக்கம் ஒரு கடை. இப்படி வந்து இது ஒரு வகையான வந்து ஒரு வகையான ஒரு யுத்தம் தான் இது கூட. சாதாரண மக்கள்கிட்ட நடக்கிற யுத்தம் கேட்டால் நம்ம வந்து சரிப்பா இங்கே போகலாமா, ரைட், ஆல்ரெடி பட்டியான் கடை இருக்கா,
சரி நம்ம ஆள் கிடப்பா சொல்லிட்டு அங்கேயும் கூட பின்னாடி யாராவது வந்து உட்காந்துட போறானுன்னு யோசிக்காத. அந்த இது இந்த கருப்பட்டி காப்பி கூட நாங்கள் நடத்திக்கிறோம், இது நீங்கள் கொஞ்சம் வேலை செய்யுங்க வாங்க, இந்த கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி வைங்க, இது கடையை நாங்கள் நடத்திக்கிறோம், இது இந்த கிளாஸ் கழுவுற வேலை, இது இந்த பாத்திரம் தேய்க்கிற வேலை, இதை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அப்படி வந்தாலும் ஆச்சரியம். இங்கே இருக்கிற மக்களை யாரும் கேட்க மாட்டாங்க, நாம் தான் கேட்பாங்க, நாம் தான் கேட்பாங்க. அது காரணம் தமிழ் தேசியன்ற அந்த சித்தாந்த அதை வந்து தூக்கி சுமக்கிறாங்க, அதனால அவங்க தான் கேட்கணும். மற்றவங்களாம் அப்படி கிடையாது, அவங்களாம் கொண்டு வந்து சேர்ப்பாங்க. புரியுதா சொல்றது? அதெல்லாம் அவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஏன் அவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குரிமை கொடுத்தா இன்னும் நிம்மதி, எது அவனுக்கும் வாக்குரிமை கொடுத்தா கூட எது அவனும் வந்து பார்த்தீங்கன்னா உடன் பிறப்பேறது உடம்பு பருப்பேன்னுவான், எது ஹிந்திக்காரன் அதான் சொல்லுவான், இது உடன் பருப்பேன்னுவான், நம்ம உடன் பிறப்பேன்னுவாங்க இவங்க, அவன் உடன் பருப்பேன்னுவான், எது பருப்பே, எது உடன் பருப்பே அப்படின்னுவான். புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கு. அதாவது இதுதான் நான் உள்ளபடியே நான் ரொம்ப என்ன சொல்றேன்னா மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன், சந்தோஷமாக பார்க்குறேன். இப்படி வந்து ஒரு உணர்வோடு போராடும் போது பார்த்தீங்கன்னா கண்கள் பணிக்க பார்க்குறோம். நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இளைஞர்கள் பேசுகிறத இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போடுங்க, எப்படி இருக்கு பாருங்க. நாம் தமிழர் சீமானுடைய வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. சீமானுடைய வளர்ப்பு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை சீமானுக்கு சமமாக பேசலாம் பார்த்தீங்களா ஒரு பையன். ஆமாம் பார்த்தேன் சார். அதுதான் வந்து இருக்கு. அதனால நமக்கெல்லாம் காலம் ஓடிட்டு இருக்குது இல்லை. இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் பற்ற வைத்த நெருப்பு அது பற்றி எரியும் ஒரு நாள். அதுக்கு அதை பார்க்கறதுக்கெல்லாம் நாங்களாம் நீங்கள் இருப்பீங்க, நாங்களாம் வந்து 60 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பூட்ட கேஸ் ஆகிடுவோம். ஆனால் சீமான் பற்ற வைத்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கனல் விட்டு எரியும். அதை குறைஞ்சபட்சம் நம்ம அதை பற்றி இந்த ஊடகத்தில் பேசலைன்னா நாம தான் வந்து பாவம் செய்யணும். அவன் தொண்டை கிழிய கத்துறான், இது நம்ம உரிமை பறிக்கப்படுதுன்னு ஒரு இளைஞன் கத்தும் போது அதை வந்து நம்ம வந்து இந்த காணொலியில் காட்டாமல் அந்த காணொலி வந்து நம்ம வந்து கடந்து போனோம்னா நாம தான் வந்து தமிழுக்கு செய்த பாவம், தமிழர்களுக்கு செய்த பாவம். சரி, இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் நடக்கும்போது முதல்வர் அவர்கள் வந்து வந்த உடனே ஒரு அறிவிப்பு விட்டாரு, 717 டாஸ்மார்கள் சொல்றீங்க. முதல்வர் விஜய் அவர்கள் ஞாபகம் முதல்வர் சொல்லும்போது எனக்கு ஸ்டாலின் ஞாபகமே வருது சார். கர்மம் நமக்கு என்னன்னு தெரியல. சரி சார், விஜய் ஞாபகமே வரமாட்டேங்குது. இல்ல அவர் வந்து 717 மதுபான கடைகளை மூடினாரு, கோயில் ஸ்கூலு பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற இடங்கள்லாம் மூடினார் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்ன பண்ண சமூக ஊடகங்கள்ல வீடியோஸ் நிறைய வருது. இது மாதிரி தீநகர்ல ஒரு பக்கத்துல மூடணும்னு சொன்னாங்க, ஆனா அது பார்த்தீங்கன்னா மூடல அப்படின்றாங்க. தண்டையார்பேட்டை சைடு காலைல 6 மணிக்கே ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டு ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்ற மாதிரி இவர் தான் வந்து ஒரு இதுல வந்து பாடினாரு. இப்போ என்னன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறாரு, ஒரு ஆதாரத்தோட வீடியோ போடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுல, ஒரு கண் துடைப்பு தானே அப்படின்னு தோணுது எனக்கு. நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா சார், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன். இப்போ இந்த 717 இந்த அம்மா கேட்குற கேள்வி நான் கேட்ட கேள்வி தான். நான் என்ன ஊடகத்தை முதல் நாளே சொல்லிட்டேன். இந்த 717 கடையை மூடுறதுனால என்ன நடந்துடும் நீங்க நினைக்கிறீங்க? இருங்க, கோயில் பள்ளிவாசல் கோயில் ஸ்கூலானலாம் வந்து என்ன கடை வைக்கக்கூடாதுன்னு தெரியக்கூடாது, தெரியும்ல. அப்போ கடை வச்சுங்கல்ல, அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருந்தா அந்த கோயில் பள்ளிவாசல் இதெல்லாம் இந்த கடையெல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சது யாரு? அப்போ முதல்ல அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அந்த ஆட்சி இப்போ இல்லை இல்லையா? அப்போ நீங்க வந்து அந்த 717 கடைகள் மூடினது வந்து உள்ளபடியே வந்து மதுவை ஒழிக்கணுன்றதுக்காக மூடினீங்களா, அல்லது இல்லை இது வந்து பள்ளிவாசலுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து கோயிலாண்ட இருக்குதுன்றதுக்காக மூடினீங்களா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இல்லைங்க நாங்கள் மதுவை ஒழிக்கணும்னு தான் நோக்கம்னா நீங்க அந்த 717 வந்து கடையை கணக்கெடுக்கிறீங்க. ஒரு 1000 கடையை மூடிட்டு போங்க, ஒரு 1500 கடையை மூடிட்டு போங்க சார். அப்போ இதுல இருந்து நல்லா தெரியுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மது ஒழிக்கணுன்றதுலாம் காரணம் கிடையாது. கடையை மூடுறதுக்கு ஒரு காரணம் என்ன, கோயிலாண்ட இருக்கு, பள்ளிவாசலாண்ட இருக்கு, வந்து ஸ்கூலாண்ட இருக்கு. இது எப்படி சரி? அப்படியே கூட சரி சார், இப்போ நீங்க மூடிட்டீங்க சார், அந்த கடையில் வாங்குற அந்த கஸ்டமர்லாம் எங்கே போய் வாங்குவான்? அங்கே சரக்கு வாங்குற குடிகாரெல்லாம் என்ன செய்வான்? பக்கத்தில் இருக்க கடைக்காரன் தானே போய் வாங்க போகிறான். பக்கத்து ஸ்டேட்டுக்காக போயிட போகிறான். எங்களுக்கு தெருவில் கடை முடிச்சு, ஆனால் நான் பக்கத்து தெருவில் போய் வாங்க மாட்டேன், பக்கத்து பகுதியில் இருக்கிற கடையில் வாங்க மாட்டேன். ஒரே பகுதியில் ஒரே ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கடை தள்ளி ஒரு கடை இருக்குது. அங்கே இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு எங்கள் பகுதியில் 6 கல்யாண மண்டபங்கள் இருக்குது, ஒரே மெயின் ரோடு. இது அதிகபட்சம் 1 கிலோமீட்டர். எவ்வளோ? 1 கிலோமீட்டரில் 6 மண்டபம் இருக்குது, 4 கடை இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கல்யாணத்து வரலாம் 4 கடை. ஒரு கடை வந்து இவர் மூடினாரு, ஸ்டாலின் வந்து மூடினார் ஒரு கடையை.
3 கடை இருக்கு இப்போ. எப்படி எதனால அந்த 4 கடையை கொண்டு வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா 6 கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த திருமணத்துக்கு திருமணத்துக்கு வரவங்க இப்போ புரியுதுங்களா என்னன்னு? இப்போ செய்வீங்களா நீங்க? திருமணத்துக்கு மண்டபம் பக்கத்துல இருக்கிற கடையெல்லாம் மூடுவீங்களா நீங்க? பெரும்பகுதி கடையை மூடுற மாதிரி ஆயிடும், பாதி கடையை மூடுற மாதிரி ஆயிடும். ஏன் சொல்லுங்க? மக்கள் எங்க கூடுவாங்க, எங்க வருவாங்க? இப்ப புரியுதுங்களா? சமுதாய நலக்கூடங்கள், திருமண மண்டபங்கள்லாம் வந்து சமுதாய நலக்கூடங்கள் சார். அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க கடையை திறந்து வைக்கிறது நோக்கம் என்ன? திருமணத்துக்கு பார்ட்டி வரவெல்லாம் சரக்கு வாங்கி போயிட்டு அடிச்சுட்டு போய் குடிச்சிட்டு போயிட்டு. புரியுதுங்களா? இந்த முறை மாறணும். முதல்ல உங்க நோக்கம் என்ன? மது ஒழிக்கணும்னா பொதுவாக நீங்க ஒரு 1000 கடையை மூடுங்க சார். அது நான் வந்து கோயிலாண்ட இருக்கிற கடையை மட்டும் மூடுவேன் சார். இது வந்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வரும்போது பண்ணியிருந்தாங்க, முக ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களே பண்ணாங்களே, அவங்களே தான் பண்ணாங்க. இது புதுசு இல்லையா சார்? நீங்க சொல்றதுனால கேட்கறேன் சார். இது இதுல புதுசு இல்ல இல்ல சார். இப்போ நீங்க 500 கூட வந்து ஜெயலலிதா வந்து 500 கடையை மூடினாங்க சார். ஸ்டாலின் வந்து ஒரு 500 கடையை மூடினாங்க. இவர் வந்து 717 கடையை மூடுறாரு. அப்போ 1717 கடைகளை மூடி இருந்தா அப்ப எவ்வளவு வருவாய் உங்களுக்கு வந்து வருவாய் குறையிலையே, ஏறிட்டு தானே இருக்கு. வேற எங்கேயும் ஓபன் பண்ணாங்களா புதுசு? அப்பதான் நான் கேட்கிறேன். அப்ப அந்த 500 கடை திறந்துட்டு வேற எங்கேயோ 500 கடை நீங்க மூடிட்டு 500 கடை மூடிட்டு வேற எங்கேயும் திறக்கிறீங்கன்னா அர்த்தம். இப்ப 1717 கடை மூணதான் வருது சார் கணக்குல. ஜெயலலிதா ஆட்சியில இருந்து எடுங்க, 2016 இருந்து எடுங்க நீங்க. இப்ப புரியுதுங்களா? இது வந்து நம்மள ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஏமாத்துறாங்க. இல்ல மேக்ஸிமம் 1717 கடையை மூடிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் வந்து அப்படியே ஸ்டெபிளாகி நிற்கும். புரியுதுங்களா? அது எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒரு தவறு நடக்குது. இந்த 717 கடை எந்த கடை நீங்கள் என்ன அதை கடை கேட்டு தான் போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே மூடப்பட்டிருக்கு அது தெரியல. சரி, 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் குறைய போதா? பக்கத்து கடையில் கொள்முதல் ஆக போகுது. அங்கேருந்து இவன் கொள்முதல் பண்ண போகிறான். நம்மளால இங்கே வாங்கியிருந்தோம் அங்கே போய் வாங்க போகிறான். முன்னாடி வீடு பக்கத்தில் வசதியாக இருந்துச்சு, அங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற இங்கே மாற்றினாங்கப்பா. ரைட், அங்கே போகலாம்ப்பா சொன்ன அங்கே போய் வாங்க போகிறான். இன்னும் கொஞ்சம் கியூ அதிகமாக போகுது. அவ்வளோதானே. என்ன மாற்றம் நடக்க போகுது? ஸோ இதுதான் இங்கே நிரந்தரமாக தீர்வு. இவங்ககிட்ட தீர்வு இல்லை. நிரந்தர தீர்வு ஏதாவது இருக்கா? நிரந்தரமாக தீர்வு எதுவுமே இவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் அதை விட என்ன சார் கொடுமை. நீங்கள் வேற மது விலக்கு அமல்துறை யாருக்கிட்ட இருக்கு? ஆதவர்ஜினா கிட்ட இருக்கு. ஆதவர்ஜினா யாரு? டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கையில் பாட்டில் இருந்துச்சு. இருந்ததா இல்லையா? இருந்தது. அப்புறம் துணை சபாநாயகர் பாருங்க சரக்கு அடிச்சுன்னு உட்காந்து நிற்கிறாரு. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தான். ஆனாலும் பாருங்க துணை சபாநாயகர் ரவிசங்கர் என்ன பண்றாரு? மதுக்கடையில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்சி இருக்கு. நீங்களே பாருங்க. இணையத்தில் வர்றது காட்சி தான். நான் எதுவும் வந்து நம்ம ஒன்றா போய் மறைஞ்சிட்டு ஷூட்டாக எடுத்துட்டு வந்தோம் இல்லை இல்லை. அப்ப இந்த அரசுக்கு வந்து இந்த இந்த தகுதியே இல்லைன்னு சொல்ல வரேன் நான். இது தமிழ்நாட்டு மக்கள் தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிஞ்சு நடந்துக்கணும். எப்படி ஓட்டு போட்டோம், எதுக்காக ஓட்டு போடுறத மக்கள் வந்து பேசி அவங்களே முடிவு பண்ணிதான் உண்டுன்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் பயணிப்போம். தேங்க்யூ. நன்றி சார்.